ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல். இன்றைக்கி சோயா சங்க் வச்சு ஒரு கறி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சோயா எடுத்திருக்கேன். நான் 2 தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற போகிறோம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பேன்லேயோ இல்லை ஒரு பேஷன்லேயோ நம்ம வந்து தண்ணி வந்து சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திட்டு தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை நம்ம அதில் போட வேண்டியது தான். அப்படியே நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன். பெருசும் இருக்குது, நான் சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து காரம் உப்பெல்லாம் ஏறி இன்னும் ருசியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். இது நல்லா பாயில் ஆனோடனே இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொதித்த பிறகு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை ஊற வைக்கணும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். அப்படியே இந்த பால் எல்லாமே நல்லா அந்த தண்ணியில் வந்து நல்லா ஊறி உப்புன மாதிரி வரும் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தா தெரியுதோ பாருங்கள். தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா சூடாக இருக்கும் அந்த பாயில் பண்ண தண்ணியில் போட்டனால. அதனால் நீங்கள் எடுத்துருங்க. இதை பாருங்களா, அமுக்கி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோயா பால் வந்து. இதை வந்து அப்படியே நம்ம ஃபுல்லத்தையும் எடுத்துகிட்டு நான் ஆற வச்சிடுறேன். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும் போதுமே நல்லாயிருக்கும். இது சுலபமாக சீக்கிரமாகவே நம்ம செய்திடலாம். இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டால் நம்மளுடைய வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக தான் இருக்கும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக வந்து அதை புழிஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி புழியணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து புழிஞ்சாலே அந்த தண்ணி எல்லாமே வந்துடும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சோயா சங்கில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கனால நம்ம வந்து இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். பெண்கள் மெயினாக நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். தோலை சீவிட்டு நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் ரஃப்பாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வெங்காயத்தை வந்து பொடியாக பிளேடர் வச்சு நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். நான் ஏற்கனவே பிளேடர் வந்து வாங்கினதையும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தை அப்படியே வந்து குறுக்காலையும் இந்த சைட்லேயும் நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், பெரிய வெங்காயம். அப்போ தான் கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த சோயா சங்கோட கலந்து. 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதனோட அந்த தலைப்பகுதியை அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி நம்ம வந்து ரஃப்பாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எல்லாமே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நமக்கு வந்து சிம்பிளான வேலை தான். இது ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நான் நீல வாக்கில் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை உடச்சி கூட போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கறி வந்து ரொம்ப நேரம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள், இப்போ பிளேடரில் எடுத்து நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பெரிய பிளேடர். நான் 2 விதமாக வச்சுருக்கேன். சின்ன சைஸும் வச்சுருக்கேன். இது பெரிய சைஸ். இந்த ஜார் வந்து பெருசாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து வெங்காயம் போட்டு வந்து அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கையால் கட் பண்ணுறதோட இதில் போட்டு அப்படியே ஒரே நிமிஷம் அப்படியே சுற்றுனீங்கனாலே போதும். நல்லா ரொம்ப பொடிசாகிடும். இதெல்லாம் வாங்கி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இப்போ நம்ம வீட்டில் எல்லோரும் நிறைய சொந்தக்காரங்க வராங்க, நிறைய பேருக்கு ஒரு 10 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தக்காளி பழத்தையும் நான் வந்து அந்த பிளேடரில் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வந்து சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிட வேண்டியது. ஒரு சுவிட்சு மாதிரி இருக்கும். லைட்டாக அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அதை வந்து சுற்றி கட் பண்ணி கொடுத்துரும். நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால ஈஸியாக நம்மளால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். அதையுமே எடுத்து நான் பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய், வெங்காயம் தக்காளி நல்லா பொடியாக இருக்குது. இதோ நம்மளுடைய சோயா சங்க்கும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானல் வச்சுக்கலாம். ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானவுடனே அப்படியே ஹோல் கரம் மசாலாவை அப்படியே போட்டுருங்க. அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயில் வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயமோட கலர் வந்து கொஞ்சம் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ வந்து அந்த கருவேப்பிலை சொன்னேன் இல்லையா, ஒரு பிடி கருவேப்பிலையுமே போட்டு வதக்குங்க. எப்பவுமே இந்த கருவேப்பிலை அதெல்லாம் போடும் போது அந்த கருவேப்பிலையோட வாசனை, வெங்காயத்தோட வாசனை எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து இறங்கி ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே நல்லா வதக்கி கொடுங்க. ஏன்னா இல்லைனா அப்படியே வந்து அந்த வானலில் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனாலே பக்கத்துலேயே இருந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிடுங்க நல்லா. அந்த 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க. வாசமாக இருக்கும் நல்லா. அடுத்தது இந்த தக்காளி பழம் இருக்குது பாருங்கள், அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க.
இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்தோன்னா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. காரத்துக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் நல்லா ஒரு கோபுரமாக 1 ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் வந்து நான் கொத்தமல்லி பவுட்ரு வந்து சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து தேவையான மசாலா. நல்லா அப்படியே வதக்கி கொடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த மசாலாவும் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. அடி பிடிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில். அதனால தான் நான் வதக்கி கொடுத்துட்டே இருக்க சொல்கிறது. இதை பாருங்கள், அந்த எண்ணெயிலே அப்படியே வதக்கி அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம சோயா இருக்கு இல்லையா, புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க. அப்படியே போட்டு எல்லாத்தையும் அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த சோயாவில் வந்து அந்த உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் ருசியாக சாப்பிடும் போது. அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கிளறி கொடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த சோயாவில் வந்து நல்லா ஏறும். சோயா சங்கில் இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. எல்லாமே பரட்டி விடுங்க. மேலேயும் கீழேயும் அப்படியே பரட்டி விடணும். இப்போ வந்து திட்டமாக ஒரு 1/2 டம்ளரோ இல்லை ஒரு 1/4 டம்ளரோ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏற்கனவே வந்துட்டு அந்த சோயா சங்க் வந்து வெந்துருச்சு. சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலாவோட கலந்து அது டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சொல்கிறேன். இப்படி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த சோயா சங்கில் வந்து உப்பு காரம்லாம் ஏறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம். அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், நல்லா அப்படியே கமன்னு வாசனையாக இருக்குது. உங்களுக்கு வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கிங்க. நான் வந்து இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு தான் செய்கிறேன். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு இறக்கிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹை ப்ரோட்டீன் அப்படின்றனால நம்ம சாதத்தை குறைச்சிட்டு இதை வந்து நிறைய வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட் இது. இந்த டயட்டில் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒரு இட்லி இல்லை 2 இட்லி சாப்பிட்டுட்டு கூட இது நிறையா வச்சு சாப்பிட்லாம். சுட சுட சோயா சங்க் ரெடி. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.